மே 7க்கான கரண்ட் அஃபேர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கோட ஸ்பெஷல் கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னா, இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு அதிரடியான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுள்ளது. அந்த தாக்குதல் வந்து என்னென்னா, சிந்தூர் என்று பெயர் சூட்டப்பட்ட இராணுவ அதிகாரிகளால் பெயர் சூட்டப்பட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் பெயர் சூட்டப்பட்ட சிந்தூர் ப்ராஜெக்ட் என்று வெளியிடப்பட்ட அந்த டெமோ வீடியோ வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தாங்க. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதால் அதுக்கான செயல் திட்டங்கள் வந்து இந்திய இராணுவம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இரவு விடிய இராணுவ ஏவுதளங்கள் வந்து இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி போர் நடத்தியது இரவு. அது வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தலைமையில் முழுக்க அவர் வந்து பேக்ரவுண்ட் கண்காணித்து வந்துட்டு இருந்தார். முழுக்க கண்காணிச்சிட்டு இருந்தார். அதில் வந்து சிந்தூர் பெயர் வந்து என்னென்னா, இது வந்து பகல்காம் தாக்குதல் வந்து கணவரை இழந்த பெண்களுக்காக பழி தீர்க்கவே இந்த ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. திருமணமான பெண்களின் நெற்றியில் வைக்கும் குங்குமம் அதை வந்து சிந்தூர் என வந்து பெயர் வடிவமைத்து வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த பெயர். ரீசன் வந்து அந்த குங்கும பொட்டோட பேர் தான் வந்து சிந்தூர் என்று சொல்லப்பட்டது. பகல்காம் தாக்குதல் வந்து பல பெண்கள் எதிரில் அவர்கள் கணவர்கள் இறந்த நிலையில் அந்த கணவனை வந்து சுட்டு கொல்லப்பட்டதால் தங்கள் குங்குமத்தை இழந்த பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கவே இந்த இராணுவம் வந்து அதிரடி நடவடிக்கை இருந்தது. இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையாக கருதப்பட்டதால் குங்குமத்தை குறிக்கவே இந்த சிந்தூர் பெயர் சூட்டப்பட்டதாக தெரியப்படுகிறது. இதுதான் வந்து அந்த ஆப்ரேஷன் பெயர் வந்து சிந்தூர் பெயர் என்று இந்திய இராணுவம் சூட்டப்பட்டுள்ளது. இது எப்போ நடந்ததுன்னா, நேற்று நள்ளிரவில் நடந்த தொலைக்காட்சியில் சென்சேஷனலாக பரவப்பட்ட ஒரு நியூஸ் தான் இது. இது வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேராக நம்ம பார்க்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கரண்ட் அஃபேர். இந்த பெயர் வந்து இந்திய இராணுவம் வந்து சிந்தூர் ப்ராஜெக்டுன்னு பெயர் சூட்டி இராணுவ அதிகாரிகளான அவர்கள் மூலம் பெயர் சூட்டப்பட்டு இந்த போர் நடத்தப்பட்டது.